கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி குழந்தைகள் அதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு எப்படி இருக்கும்? ரொம்ப நாளா படிக்காம இருப்பாங்க, டல்லா இருந்திருப்பாங்க, சோம்பேறித்தனமா இருந்திருப்பாங்க. ஆனா வந்து கடகராசி குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ கடகராசி குழந்தைகள் படிப்புல எப்படி இருப்பாங்க? கடகம் அதுல பூச நட்சத்திரம் நல்லாவே இருக்கும். பூச நட்சத்திரத்துக்கு தைரியம் ஜாஸ்தி. குருட்டு தைரியம். என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு. படிப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப ஆகா ஓஹோன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜா அவங்கள கொண்டு போ முடியும். அந்த படிப்புல 12 வயசுக்கு மேல தான் அவங்களுடைய தனித்திறமை. 12 வயசுக்கு மேல தான் தெளிவா எப்பவுமே இருப்பாங்க. கடகராசிக்கு தனித்திறமைன்னு பார்த்தீங்கன்னா, 12 வயசுக்கு மேல. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் அவங்க அப்படி அப்படியே அந்த மேம்பாட்டு கல்வி, உயர்கல்வி இதையெல்லாம் கொண்டு போயிடுவாங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமண தடை, குழந்தை இல்ல அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு தேடி எங்களுக்கு ஒரு வாரிசு கண்டிப்பா. வேணும்னு சொல்லி ஒவ்வொரு கோவிலா போய் பரிகாரங்கள் செஞ்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும்? திங்கட்கிழமையா பார்த்து ஓம் நமச்சிவாயாங்கிற ஒரு மந்திரத்த சொல்லி ஒரு விளக்கு போடுங்க. திங்கட்கிழமை ஓம் நமச்சிவாயா. அது திங்கட்கிழமை எப்படி அப்படின்னா, மாதத்தில் வரக்கூடிய வார வாரம் திங்கட்கிழமை வரப்போ, சோமவாரம். சோமவாரம் அந்த டைம்ல ஓம் நமச்சிவாய நமக அப்படிங்கிற சொல்லி ஒரு விளக்கு போடுங்க. அத்தன தோஷமும் நீங்கிரும். ஸோ ஓம் நமச்சிவாயா அந்த அப்படிங்கிற மந்திரமே போதும். போதும். ஏன் திங்கட்கிழமை அப்படின்னா, திங்கள்ங்கிறது பெண். ஓ நமச்சிவாயங்கிறது ஆண். அப்போ தாய், தந்தையர் ஒற்றுமை 2 பேர் சேர்றது. அத நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் குடுத்துரும். சிறப்பு. ஸோ 2026 கடக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சிறப்பா அமையும் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி.